ஐயா கணபதி ஐயா வாங்க ஐயா அம்மா ரொம்ப மகிழ்ச்சி செந்தில்நாதன் நீங்க அருமையா பாடுறீங்க. நில்லுங்க பாட்டு பாடிட்டே இருக்கிறாரு, மனப்படம் பண்ணி சொல்லிட்டே இருக்கிறாரு. ஐயா அப்படி நில்லுங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப செந்தில்நாதன் அவர்களுக்கு வைத்திய மருத்துவ உதவிக்காக ஒரு உதவி செய்கின்ற வகையிலே பெருமைக்குரிய கலிபெருமாள் அவர்களும் அவருடைய துணைவியார் சரஸ்வதி அம்மாள் அவர்களும் இதை செய்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மரியாதைக்குரிய செந்தில், மரியாதைக்குரிய சுந்தரமுருகன், மரியாதைக்குரிய தாமஸ் மற்றும் இந்த பொது சமுதாயத்திலே தொண்டு செய்கின்ற ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் சேர்ந்த பெருமைக்குரிய தலைவர்களே, அதனுடைய உறுப்பினர்களே, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாம் எல்லாம் பல நிகழ்ச்சிக்கு நானும் போய் பார்த்துருக்குறேன். இது மாதிரி ஒரு மனநிறைவான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்ததில்லை. இருந்தாலும் கலிபெருமாள் அவர்கள் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைப்பதற்காக மரியாதைக்குரிய கணபதி அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொள்ளும்போது இதை குறிப்பிட்டு சொன்னார்கள். இது மாதிரி ஒரு கண் பார்வையற்ற ஒரு மாணவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து வருகின்றார்கள், வந்து உதவி செய்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்களெலாம் சொல்லும்போது நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அதுபடி இங்கே வந்து பார்க்கும் பொழுது ஒரு பெருமைக்குரிய ஒரு விழாவாக இருக்கின்றது. பொதுவாகவே சொல்லுவார்கள், மனிதர்கள் விவசாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காரியத்தை சொல்லுவார்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள. கிராமத்தில் தானியத்தை, ஒரு கம்பு, கேவுரு, நெல், இது மாதிரி ஒரு பொருள்களை தூற்றும் பொழுது அதற்கு நல்ல பொருள்லாம் ஒரு பகுதியாக விழுந்துடும், வேஸ்டெல்லாம் ஒரு பக்கமாக போய் விடும். அப்படி தான் சொல்லுவாங்க. அதற்கு ஒரு மகான் ஒரு நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். காற்றுள்ள போதே, காற்றுன்னா மனிதர்கள் இருக்கின்ற சுவாச காற்று இருக்கும் பொழுதே நல்ல பண்புகளை, நல்ல செயல்களை, நல்ல பழக்க வழக்கத்தை நீ செய்து கொள்ள வேண்டும் என்று மகான் ஒருத்தர் ஒரு நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். பொதுவாகவே நாம் கொஞ்சம் நேரத்திலே கலிபெருமாள் அவர்கள் என்னுடைய பக்கத்திலே வந்து இருக்கும்போது சொல்லி கொண்டே இருந்தார்கள். அவர் ஏற்கனவே நான் எப்படி இருந்தேன்றதை அவரை பற்றி கொஞ்சம் சொன்னாங்கள். அடுத்த கட்டம் வரும்பொழுது இந்த காற்று இருக்கும் பொழுதே நாம் என்னென்ன செய்யணும், எப்படி எல்லாம் இருக்கிற, இப்போ காற்று போயிட்டா என்ன மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்றது இதெல்லாம் குறிப்பிட்டு ரொம்ப ஆழமாக என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தான் பேசுகிறாங்க. அந்த மனிதர்கள் நல்லா இருக்கும் பொழுதே, இந்த சுவாச காற்று இருக்கும் பொழுதே நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற நல்ல பெருமைக்குரிய மனசோட அவரும் அவருடைய துணைவியார்களும் இருக்கின்றார்கள். அவருக்கு நல்ல ஒரு உதவி செய்யலாம், பல பேருக்கு செய்யலாம். அது இது மாதிரி உள்ளவர்களுக்கு, கண் பார்வையற்ற ஒரு ஆசிரமத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல பெரிய நோக்கோடு வந்திருக்கின்ற கலிபெருமாள் அவர்கள் துணையாரை ரொம்ப வணங்கி இது மாதிரி நல்ல செயல்களை செய்வதற்கு ஆண்டவன் அவர்களுக்கு நல்ல அருளை கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு துணையனுடைய உரையை முடிக்கொண்டே வணக்கம். அருமையான வார்த்தையை இந்த இரவில் வைத்து சென்றிருக்கக்கூடிய எங்கள் மனதில் இடம்பெற்ற மதிப்பிற்குரிய ஐயா சபாநாயகர் ஐயா அவர்களுக்கு எங்கள் இந்த எல்லோருடைய சார்பாகவும் கண்டிப்பாக நாங்கள் காற்றுள்ளவரை ஒவ்வொரு செயலையும் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நேரம் புனிதமான நேரம், எங்களுடைய தந்தையார் தாயார்வங்க கொடுத்த நேரம்,
எல்லாருமே நினைக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய ஒரு அருமையான நேரத்தை கொடுத்த உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே எங்களை வாழ்த்தணும். நாங்கள் அதே போன்று செய்வதற்கு வாழ்த்துக்களை கூறி இந்த விழாக்குழுவின் சார்பாகவும் நம்முடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நிறைவாக ஒரு பாடலோடு நம்முடைய இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. அவர்களை சாப்பிட விட்டு அப்பா அவங்க சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க. அவர்களை இந்த பாடலோடு அவர்களை பேசுமாறு சாப்பிட வருமாறு அழைக்கின்றேன். உதவி செய்யறாங்க. உதவிக்காக வாங்கிங்க செஞ்சுக்கிறாங்க. விட்டது எல்லாரும் இரவு உணவுக்கு காத்திருக்கிறோம். நல்ல கரவசை, நல்ல ஒரு எங்களுக்கு மனதிற்கு நிறைவா Banda
பாடுற யா 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 मेरे मेरे बीच நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி சந்தோஷம் ஒத்துழைப்பு கொடுத்த அண்ணன் திருவேங்கடன் அவர்களையும் அண்ணன் கணபதி அவர்களையும் அண்ணன் தமிழ் அவர்களையும் அண்ணன் மயில்வாகனன் அவர்களையும் என் வாழ்க்கையை வழிகாட்டி டாக்டர் சத்யபாபு அவர்களையும் நன்றி நன்றி நன்றி. சபாநாயகர் அவர்கள் அனைத்து கருத்துக்களையும் பேசிவிட்டார்.